learning outcomes of this session. First one, why do we need nomenclature? So nomenclature na already naming அப்படிங்கறத பார்த்துட்டோம். So அப்ப எதுக்காக நேம் பண்ணணும்? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதை எதற்காக நம்ம நேம் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். செகண்ட் ஒன், காம்போனன்ட்ஸ் ஆஃப் IUPAC நேம். ஸோ அப்போ நம்ம நேம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த நேமை நமக்கு யார் கொடுப்பா அப்படின்னா IUPAC அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கொடுக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அந்த பகுதிகள் என்னென்ன, ஸோ IUPAC எப்படி நம்மள நேம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தென் IUPAC ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்ப்போம். IUPAC rules and their solved examples. So rules முடிச்சதுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்மளா சில எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுதான் IUPAC rules based on solved examples. Why do we need nomenclature? ஸோ நம்ம எதுக்காக ஒரு காம்பவுண்ட்ஸை நேம் பண்ணணும், அதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். In ancient days, names of organic compounds are related to natural things which are called as sources. ஸோ ஆதி காலத்துலலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட நேம்ஸ் வந்து அதை எதுல இருந்து எடுத்தாங்களோ, எதுல இருந்து தயார் பண்ணாங்களோ அதோட நேம்ஸை பேஸ் பண்ணியே இருந்தது. ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நேச்சுரல் திங்ஸாக தான் இருந்தது. எதையுமே நம்ம வந்து லெபரட்டரியில சிந்தசைஸ் பண்ண மாதிரி கிடையாது. ஸோ எதுல இருந்து எடுக்கிறாங்களோ டைரக்டா அந்த சோர்ஸோட நேமையே அதுக்கு வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ஆசிட் குரூப் ஒன்று இருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ்ல ஃபார்மிக் ஆசிட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மிக் ஆசிடை இனிஷியலா எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பை டிஸ்டிலேஷன் ஆஃப் ரெட் ஆன்ஸ். அது வந்து நேச்சுரலாவே ரெட் ஆன்ஸ்ல அந்த ஃபார்மிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருந்தது. ஸோ டிஸ்டிலேஷன் அப்படின்னா வடிகட்டுறது. ஸோ அந்த ரெட் ஆண்டோட பாடியில அந்த ஆசிட் பிரசன்ட் ஆயிருந்தது. ஸோ அதுல இருந்து வடிகட்டி தான் ஃபார்மிக் ஆசிடை நம்ம பியூரா சப்ஸ்டன்ஸை எடுக்கிறோம். ஸோ ரெட் ஆண்ட் இன் லேட்டின் இஸ் கால்ட் அஸ் ஃபார்மிகா. ஸோ அப்போ அந்த நேம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் ஆண்ட்டை லாட்டின் லாங்குவேஜ்ல ஃபார்மிகா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன சொல்லியிருக்கோம், அதோட சோர்ஸோட நேமை பேஸ் பண்ணி தான் அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு நேம் வச்சாங்க. அப்போ இங்கே சோர்ஸ்ன்றது இந்த ஆண்ட் தான் இதோட சோர்ஸ். அப்போ இந்த ஆண்ட்டை என்னன்னு சொல்றாங்க, ஃபார்மிகா அப்படின்னு சொல்றனால இதோட நேம் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ஃபார்மிக் ஆசிட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லாட்டின் நேம் ஆஃப் இட்ஸ் சோர்ஸ். லேட்டர் டேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு ஃப்ரம் சோர்சஸ் அதர் தேன் நேச்சுரல் சோர்சஸ். நவடேஸா இப்போ என்ன பண்றாங்கன்னா டைரக்டா கிடைக்கிற சோர்சஸ்ல இருந்து மட்டும் எடுக்காம நம்ம லேப்ல ப்ரிப்பேர் பண்றோம். நிறைய காம்பவுண்ட்ஸை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு இதோட மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் நமக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு நிறைய நம்ம டெஸ்ட் பண்றோம். ஸோ அப்ப நம்மளா சிந்தசைஸ் பண்ணும் போது நிறைய காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்றதுனால அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேரை நம்மளால வைக்க முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த நேமிங் வருது. ஸோ scientists framed a systematic method for naming organic compounds based on their structure. ஸோ நம்ம நிறைய சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பொருள் கொண்டு வர போறோம். அப்ப எதோட பேரை வைக்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட் கொண்டு வராங்க. இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு நம்ம நேம் பண்ண போறோம். ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதோட நேம் இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் நமக்கு கொண்டு வராங்க. ஸோ they are set of rules formulated by IUPAC, International Union of Pure and Applied Chemistry, for nomenclature of chemical compounds. ஸோ அப்போ சொல்லிட்டாங்க இதுதான் ரூல்ஸ், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ரூல்ஸை நமக்கு யார் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா IUPAC அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். IUPACனா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் IUPAC. அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தராங்க. ஸோ இப்படிதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, இதுக்கு இப்படிதான் இருக்கணும், ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இப்படிதான் நேம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம நேம் வைக்கிறோம். ஸோ அது எல்லாமே லேட்டர் கிளாஸஸ்ல இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் IUPAC நேம். ஸோ IUPACன்ற அந்த ஆர்கனைசேஷன் தான் நேமிங்கான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ண போறாங்க. ஸோ அப்போ அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, அதோட உறுப்புகள் என்னென்ன, எதை வச்சு நம்ம நேமிங் பண்ணணும் அப்படின்னா IUPAC consists of 3 parts. மொத்தம் 3 parts இருக்கு. அதுல first one root word, second one prefix, third one suffix. இது ஒன்னொன்னு என்ன அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நேம் எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ப்ரிஃபிக்ஸ். ப்ரீ அப்படின்னாலே முன்னால வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ ப்ரிஃபிக்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ ப்ரிஃபிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம எழுதக்கூடியது ரூட் வேர்ட். நெக்ஸ்ட் அந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து எழுதக்கூடியது சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா கடைசியா எழுதக்கூடியது. ஸோ அப்ப அந்த 3 காம்போனன்ட்ஸ் நம்ம எப்படி எழுதுறோம்னா ரூட் வேர்டை சென்டர்ல வச்சு ப்ரிஃபிக்ஸ முன்னாடியும் சஃபிக்ஸ பின்னாடியும் போட்டு நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு நேம் கிடைக்கும். ஸோ அந்த நேம்ல தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம நேம் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்ட்ல பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் ரூல்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம ஓவரலா பார்க்கும் போது இது லாங்கஸ்ட் செயின் அப்படிங்கிறது இந்த செயினை நம்ம எடுப்போம். ஸோ இதுதான் நம்மளோட லாங்கஸ்ட் செயின். ஸோ இந்த செயின்ல எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 1 2 3 4 5 டோட்டலா 5 கார்பன்ஸ் இருக்கு. அப்ப 5 கார்பன்ஸ் இருந்தா இதை நம்ம பென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் அந்த ரூட் வேர்ட். ஸோ அப்ப இந்த கார்பன் கூட ஏதாச்சும் அட்டாச் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப இந்த செகண்ட் கார்பனோட ஒரு குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன குரூப்னு பார்த்தோம்னா மெத்தில். ஏன் இதை மெத்தில்னு சொல்றோம், ஒரு கார்பன் தான் இருக்கு. ஸோ அப்ப அது மெத்தில் குரூப். ஸோ அதுதான் இங்க ப்ரிஃபிக்ஸ்ல எழுதியிருக்கோம். ஸோ பென்ட்ங்கிறது ரூட் வேர்ட். இங்க ஒரு குரூப் அட்டாச் ஆயிருக்கனால அது வந்து ப்ரிஃபிக்ஸ். இந்த சஃபிக்ஸ்ங்கிறது என்ன டைப் ஆஃப் பாண்ட் இங்க இருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிங்கிள் பாண்ட் இருந்தா என்ன, டபுள் பாண்ட் இருந்தா என்னன்னா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்தா அது அல்கேன். ஸோ ANE அதோட சஃபிக்ஸ் வேர்ட் ANE. ஸோ அப்ப இது டோட்டலா சேர்ந்து 2-மெத்தில் பென்டேன் அப்படின்னு நம்ம நேம் பண்ணிருக்கோம். ஸோ இது ரூல்ஸ் என்னன்றத 1 by 1 பார்ப்போம். ஸோ ரூட் வேர்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ரூட் வேர்டுங்கிறது ஒரு பேசிக் யூனிட். ஸோ அது இருந்தாதான் நம்மளால நேமிங் கம்ப்ளீட் பண்ண முடியும். இட் டிஸ்கிரைப்ஸ் அ கார்பன் ஸ்கெலிட்டன். கார்பன் ஸ்கெலிட்டனை எதனால அது டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்றோம்னா எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது தான் நம்ம அந்த ரூட் வேர்ட்ல எழுதுவோம். ஸோ இட் கிவ்ஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன் பேரண்ட் செயின் ஆஃப் காம்பவுண்ட் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் தேர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்ப பேரண்ட் செயின் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். CH3 bond CH2 bond CH2 bond CH2 bond CH3. இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஸோ gives the number of carbon atoms in parent chain. parent chain அப்படின்னா இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் செயினை தான் நம்ம parent chain அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இதுதான் என்னோட parent chain. ஸோ இந்த parent chainல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம எண்ணணும். ஸோ அப்போ 1 2 3 4 5. ஸோ அப்ப இந்த ரூட் வேர்ட் வந்து 5 இதுக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் ஆர் derived from Greek numerals except first 4. ஃபர்ஸ்ட் 4 கார்பன்ஸை தவிர மற்ற இருக்கக்கூடியது எல்லாமே கிரீக் நியூமரல்ஸ்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தேர் ரூட் வேர்ட்ஸ். ஸோ எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு, இத்தனை கார்பன் ஆட்டம் இருந்தா அதோட ரூட் வேர்ட் இதுதான் அப்படிங்கறத நமக்கு IUPAC ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கார்பன் இருந்தா அதை நம்ம மீத் அப்படின்னு சொல்லணும். 2 கார்பன் இருந்தா ஈத், 3 கார்பன் இருந்தா ப்ரோப், 4 கார்பன் இருந்தா பியூட், 5 கார்பன் இருந்தா பென்ட், 6 கார்பன் இருந்தா ஹெக்ஸ், 7 கார்பன் இருந்தா ஹெப்ட், 8 கார்பன் இருந்தா ஆக்ட், 9 கார்பன் இருந்தா நான், 10 கார்பன் இருந்தா டெக். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு IUPAC நேமிங் அப்படின்னாலே பேஸ்ட் ஆன் கார்பன் செயின் தான் பண்ண போறோம். ஸோ அப்ப எத்தனை கார்பன் இருந்தா என்ன நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ரூட் வேர்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் காம்போனன்ட் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் IUPAC நேம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னாலே பார்த்தோம் முன்னாடி எழுதக்கூடியது. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆர் பிரான்ச் பிரசன்ட் இன் பேரண்ட் செயின். ஸோ அப்போ பேரண்ட் செயின்னா நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். CH3 bond CH2 bond CH2 bond CH3 bond ஓகே CH3. ஸோ இது கூட இப்போ நான் ஒரு கார்பன் செயினை நம்ம அட்டாச் பண்றோம்.
ஸோ அப்ப இதுல பேரண்ட் செயின் என்னன்னு பார்த்தோம்னா லாங்கஸ்ட் செயின் தான் நம்மளோட பேரண்ட் செயின். ஸோ அப்ப இதுதான் என்னோட பேரண்ட் செயின். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட் ரெப்ரசன்ட் சப்ஸ்டிடியூவன்ஸ் ஆர் பிரான்ச் பிரசன்ட் இன் பேரண்ட் செயின். ஸோ பேரண்ட் செயின் கூட ஏதாச்சும் சப்ஸ்டிடியூவன்ட் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. ஸோ அதுதான் நம்மளோட ப்ரிஃபிக்ஸ். அப்ப இங்க ஒரு குரூப் ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த குரூப்பை தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் சப்ஸ்டிடியூவன்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அதர் தேன் ஹைட்ரஜன் attached to carbon of parent chain. ஸோ இந்த கார்பன் கூட ஹைட்ரஜனை தவிர மற்ற எந்த எலமெண்ட்ஸ் அட்டாச் ஆயிருந்தாலும் அதை நம்ம சப்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஹைட்ரஜன் மட்டும் அட்டாச் ஆகக்கூடாது. இதுவே ஒரு OH குரூப் இல்ல CHO குரூப், நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி எந்த குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்தாலும் அதை தான் நம்ம சப்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் அண்ட் தேர் நேம்ஸ் ப்ரிஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க F அப்படின்னு இருந்தது, இந்த செயினுக்கு கீழே, அதாவது சப்ஸ்டிடியூவன்டா F அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம ஃப்ளூரோ அப்படின்னு சொல்லுவோம். Clன்னு இருந்தா குளோரோ, Br இருந்தா புரோமோ, I இருந்தா அயோடோ, NH2 இருந்தா அமினோ, CH3 இருந்தா மெத்தில், CH2 CH3 இருந்தா அது எத்தில். ஸோ இங்க என்ன குரூப் பிரசன்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் எழுதுவோம். இப்போ சஃபிக்ஸ் ஃபார் IUPAC நேம். சஃபிக்ஸ்னா நம்ம கடைசியா எழுதக்கூடியது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் த எண்ட் ஆஃப் நேம். டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ், ரெண்டா பிரிக்கிறோம் சஃபிக்ஸை. ஒன்னு பிரைமரி சஃபிக்ஸ், ரெண்டாவது செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ பிரைமரி சஃபிக்ஸ்ன்றது இட் கம்ஸ் ஆஃப்டர் ரூட் வேர்ட். ரூட் வேர்ட் எழுதின உடனே அதுக்கு அடுத்தாப்புல வர்றது தான் நம்மளோட பிரைமரி சஃபிக்ஸ். இட் ரெப்ரசன்ட்ஸ் நேச்சர் இன் கார்பன் டு கார்பன் பாண்டிங் ஆஃப் பேரண்ட் செயின். ஸோ ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் எப்படி இருக்கு, சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா, ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படின்னா அது பிரைமரி சஃபிக்ஸ். ஸோ சிங்கிள் பாண்டா இருந்தா அல்கேன் ANE போடுவோம், டபுள் பாண்டா இருந்தா ஈன், ட்ரிபிள் பாண்டா இருந்தா ஐன். ஸோ ஆல் பாண்ட்ஸ் பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் பேரண்ட் செயின், சிங்கிள் பாண்டா இருந்தா ஏன், டபுள் பாண்டா இருந்தா ஈன், ட்ரிபிள் பாண்டா இருந்தா ஐன். ஸோ இப்போ செகண்டரி சஃபிக்ஸ். Secondary suffix describes functional group of compound. So secondary suffix வந்து functional group. நம்ம ஆல்ரெடி functional groupனா என்னன்னு பார்த்துட்டோம். ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ், இந்த மாதிரி வேற ஏதாவது குரூப்ஸ் கார்பன்ஸ் அண்ட் ஹைட்ரஜனை தவிர வேற ஏதாவது அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிளாஸஸ் ஆஃப் த காம்பவுண்ட் அண்ட் தேர் ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் சஃபிக்ஸ் யூஸ். எந்த கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட் வந்தா என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்கஹால் வந்தா நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் OH. ஸோ அப்ப என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும்னா OL. இந்த ஆல்கஹாலோட கடைசி ரெண்டு வார்த்தை OL. ஆல்டிஹைட் வந்தா CHO, அதோட ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அதோட சஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னா AL. இந்த ஆல்டிஹைட்ல இருக்கக்கூடிய இந்த AL தான் நம்ம சஃபிக்ஸா யூஸ் பண்றோம். கீட்டோனோடது C+O, இதுதான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ கீட்டோன் ONE முடியறனால இதோட சஃபிக்ஸ் வந்து ONE அப்படின்னு நம்மளும் முடிக்கணும். நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH, இதுதான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப். இது கார்பாக்சிலிக்னு இருக்கு. ஸோ இங்க இருந்து ஓவும் இங்க இருந்து ஐசியும் எடுத்து இதோட சஃபிக்ஸை ஆயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேம்ஸ் எழுதும் போது நமக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ IUPAC ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ அந்த மூணையும் எப்படி யூஸ் பண்ணி எந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி எழுதணும் அப்படின்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரூல் 1, ஐடென்டிஃபை லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கால் தி பேரண்ட் நேம். ஸோ ஒரு என்ன காம்பவுண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் செயினை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த லாங்கஸ்ட் செயினை தான் நம்ம பேரண்ட் செயின்னு சொல்றோம். ஸோ அது எதுக்காகனா நம்ம ரூட் வேர்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரூல் 2, number the carbon atoms of parent chain beginning at closest end of substituent or functional group or locant numbers. ஸோ அப்போ பேரண்ட் குரூப்னு ஒன்று எடுத்துட்டோம். ஸோ அந்த பேரண்ட் குரூப்பை எப்படி நம்ம நம்பர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம போட்டு பார்ப்போம்.
ஸோ அப்போ அந்த நம்பரிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பிகினிங் அட் க்ளோசஸ்ட் எண்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட். சப்ஸ்டிடியூவன்ட் இப்போ லெஃப்ட் சைடு எண்ட்ல சப்ஸ்டிடியூவன்ட் நமக்கு இருந்தா லெஃப்ட் சைட் கார்பன் ஆட்டம்ல தான் நம்ம 1 போடணும். ரைட் சைடு எண்ட்ல சப்ஸ்டிடியூவன்ட் இருந்தா ரைட் சைட்ல இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல ஃபங்க்ஷனல் குரூப் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துல இருந்து தான் நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ரெண்டுமே இருக்கு. இப்போ போத் ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆர் பிரசன்ட். ரெண்டுமே இருந்தா எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். Rule 3. Case of alkenes and alkynes, locate double bond or triple bond and use its locant number followed by a dash and a primary suffix. In case இப்போ நமக்கு functional group இல்ல அப்ப நம்ம எங்க நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். சப்ஸ்டிடியூவன்ட்டும் கிடையாது ஃபங்க்ஷனல் குரூப்பும் கிடையாது அப்படின்னா அது ஒரு அல்கீன்ஸாவோ இல்ல அல்கைன்ஸாவோ இருந்தா டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸா இருந்தா எங்க டபுள் பாண்ட் இருக்கோ அங்க இருந்து தான் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல எங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கோ அங்க இருந்து தான் நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, கேஸ் ஆஃப் alkenes and alkynes locate double bond or triple bond and use its locant number. ஸோ இப்போ வந்து செகண்ட் கார்பன் கிட்ட அந்த டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த 2ன்னு போட்டுட்டு அது ஒரு குட்டி டேஷ் பக்கத்துல ஒரு ஐஃபன் போட்டுட்டு அதோட பிரைமரி சஃபிக்ஸை எழுதுவோம். ஸோ பிரைமரி சஃபிக்ஸ்ன்றது பாண்டை ரெப்ரசென்ட் பண்றது, செகண்டரி சஃபிக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ அப்போ பிரைமரி வந்து பாண்ட், இப்போ இங்க டபுள் பாண்ட் இருந்ததுன்னா இன் பியூட் டு இன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். Carbon chain is known in such a way that multiple bonds have lowest possible locant number. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நம்பர்ஸ் வரதுக்கு. ஸோ நம்ம பார்த்து எதுன்னு சூஸ் பண்ணணும். Rule number 4. Compound contains functional group. Locate it and use its locant number followed by a dash and a secondary suffix. இப்போ functional group இருக்கு, கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல நமக்கு functional group இருந்ததுன்னா அந்த functional group எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது ஒரு தேர்ட் கார்பனோட அட்டாச் ஆயிருந்தது, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய குரூப்பும் ஒரு ஆல்கஹால் குரூப்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதும் போது அதை மென்ஷன் பண்ணணும் தேர்ட் கார்பன் அண்ட் யூஸ் இட்ஸ் லோக்கண்ட் நம்பர். லோக்கண்ட் நம்பர்னா அந்த கார்பனோட நம்பர். ஸோ இப்போ அது தேர்ட் கார்பன்ல இருக்குன்னா 3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணி பக்கத்துல ஒரு ஹைஃபன் போட்டு அதுதான் என்ன சொல்றாங்க ஃபாலோட் பை அ டேஷ் அண்ட் அ செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ்ன்றது ஃபங்க்ஷனல் குரூப் ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ ஆல்கஹாலோடது OL. ஸோ இப்போ ப்ரொபேன், அந்த ஆல்கஹால் வந்து ப்ரொபேன் ஆல்கஹால் அப்படின்னா அது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ப்ரோப் ஏன் OL 2OL ஆர் 3OL அப்படின்னு நம்ம போடுவோம். Rule 5. When primary and secondary suffixes are joined, terminal E of primary suffix is removed. இப்ப ரெண்டுமே இருக்கு. சஃபிக்ஸ் நம்ம சஃபிக்ஸை ரெண்டா பார்த்தோம், பிரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ்னு பார்த்தோம். இப்ப சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸாவும் இருக்கு, ஆல்கஹாலும் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுல என்ன பண்ணணும், டெர்மினல் ஈயை ரிமூவ் பண்ணிடணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேனா இருக்கு, சிங்கிள் பாண்டடா இருக்கு, ஆல்கஹாலும் இருக்கு. ஸோ இப்ப எத்தனால் அப்படின்னா ஈத்தேன், அது சிங்கிள் பாண்டா இருக்கனால ஏன் ஈத் ஏன்னு முடியும். ஆல்கஹாலா இருக்கனால ஓஎலையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்ப ஈத் ஏன்ல அந்த ஈயை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஓஎல் ஆட் பண்ணுவோம். ஸோ எத்தனால் அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடும். ரூல் 6. Identify substituent and use a number followed by a dash and a prefix to specify its location and identity. ஸோ இவ்வளவு நேரம் சஃபிக்ஸ் எப்படின்னு பார்த்தோம், இப்போ ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அந்த சப்ஸ்டிடியூவன்ட் எந்த கார்பனோட இருக்குன்னு பார்த்து அந்த கார்பன் நம்பரை போட்டு அந்த ப்ரிஃபிக்ஸோட எழுதணும். IUPAC name of various classes of compounds. ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு நம்ம எப்படி IUPAC நேம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ கார்பன் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ரூட் வேர்ட் கொடுக்க போறோம். ஸோ அதை பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 1 2 3 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் இந்த கிளாஸோட பார்த்துருவோம். ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆல்கஹால் நம்ம எப்படி எழுதுவோம், சி பாண்ட், ஆல்கஹால்னா OH, அது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்க ஒரு பாண்ட் இருக்கு, அப்போ கார்பனோட வேலன்சி 4, அது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா 3 ஹைட்ரஜன் நம்ம போடணும். ஸோ CH3 பாண்ட் OH. ஸோ இதை நம்ம எப்படி நேம் பண்ணுவோம், எத்தனை கார்பன் இருக்கோ அதுதான் நம்மளோட ரூட் வேர்ட். ஸோ ஒரு கார்பன் இருக்கு, ஒரு கார்பன் இருந்தா ரூட் வேர்ட் மீத். சிங்கிள் பாண்ட் இருக்கு, ஸோ ஏன். ஸோ இப்போ இ நம்ம போடல, ஏன் அப்படின்னா இந்த ஆல்கஹால் குரூப் இருக்கு. ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த இ நமக்கு ரிமூவ் ஆயிடும்ன்றது தெரியும். ஸோ அப்போ ஏஎன், ஆல்கஹாலோடது OL, ஸோ மெத்தனால். ஸோ 2 கார்பன் இருந்துச்சுன்னா சி பாண்ட் சி
பாண்ட் ஆல்கஹாலோடது OH. ஸோ இப்போ நம்ம வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்றோம். ஸோ H3 H2. ஸோ இது 2 கார்பன் இருக்கு. ஸோ ஈத் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன், ஆல்கஹால் குரூப் இருக்கனால OL. ஸோ எத்தனால். 3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா C பாண்ட் C பாண்ட் C பாண்ட் O. H. So இப்போ வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா H3 H2 H2. ஸோ 3 கார்பன் இருந்தா ப்ரோப், சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன், ஆல்கஹால் இருக்கனால OL. ஸோ ப்ரோப்பனால். நெக்ஸ்ட் 4 கார்பன் 1 2 3 4. 4 கார்பன்ஸ் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ OH. ஸோ இப்போ வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா H3 H2 H2 H2. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவுலையுமே பாண்ட் இருக்கிறதா அர்த்தம். சிக்கும் சிக்கும் நடுவில் பாண்ட். ஸோ அப்போ இதோட ஐயூபேக் நேம் 4 கார்பன்றனால பியூட், சிங்கிள் பாண்ட்னால ஏன், ஆல்கஹால்னால OL. ஸோ பியூட்டனால். இதே மாதிரி பென்டனால். பென்ட்னா 5 கார்பன். ஸோ 1 2 3 4 5 ஆல்கஹால் குரூப் இருக்கு. ஸோ இதோட வேலன்சி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா H3 H2 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 H2. ஸோ ஐயூபேக் நேம் 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட், சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன், OH குரூப் இருக்கிறதுனால OL. ஸோ பென்டனால். ஸோ எதுலையுமே இதுல ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் இல்லாதனால நம்ம எந்த ப்ரிஃபிக்ஸையுமே பார்க்கல. ஸோ ஒன்லி சஃபிக்ஸ் வச்சு மட்டும் தான் எழுதியிருக்கோம். ரூட் வேர்ட் அண்ட் சஃபிக்ஸ். நெக்ஸ்ட் ஆல்டிஹைட். ஸோ ஆல்டிஹைட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் CHO குரூப் இருக்கிறது. பாண்ட் CHO. ஸோ ஆல்கஹால்ல பாண்ட் OH. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கார்பன் வச்சு ஆல்டிஹைட் எழுத போறோம். CHO. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் இது மட்டுமே எக்ஸெப்ஷனல். ஸோ இதை ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஒரே ஒரு கார்பன் இதுல இருக்கனால இதோட ஃபார்முலா மீத். இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன், ஆல்டிஹைட் குரூப் இருக்கனால AL. அதோட செகண்டரி சஃபிக்ஸ் AL. ஸோ மெத்தனல். ஸோ இப்போ 2 கார்பன் வச்சு எழுத போறோம். ஸோ ஆல்டிஹைட்னா நமக்கு தெரியும் CHO குரூப். ஸோ அப்போ இதோட வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா CH3 பாண்ட் CHO. ஸோ அப்போ இதோட ஐயூபேக் நேம் 2 கார்பன். ஸோ ஈத் சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன், இ போடல ஏன்னா இங்க ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் அதோடது AL. ஸோ எத்தனல். நெக்ஸ்ட் 3 கார்பன். ஸோ 3 கார்பன்ல லாஸ்ட் கார்பன் ஆல்டிஹைட் குரூப் CHO. ஸோ அப்போ அதர் கார்பன்ஸ் நம்ம ஃபில் பண்ணோம்னா CH3 பாண்ட் CH2 பாண்ட் CHO. ஸோ இதுக்கான பேரு 3 கார்பன் இருக்கு. ஸோ ப்ரோப், சிங்கிள் பாண்ட்னால ஏன், ஆல்டிஹைட் குரூப்னால அதோட செகண்டரி சஃபிக்ஸ் AL. சிமிலர்லி 4 கார்பன் 1 2 3 4. 4th கார்பன்ல ஆல்டிஹைட் குரூப். ஸோ அதர் திங்ஸ் ஃபில் பண்ணோம்னா CH3 CH2 CH2 CHO. ஸோ இதோட பேரு 4 கார்பன் இருக்கனால பியூட், சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன், இங்க ஆல்டிஹைட் குரூப் இருக்கனால AL. ஸோ பியூட்டனல். நெக்ஸ்ட் 5 கார்பன்ஸ் 1 2 3 4 5. 5th கார்பன்ல ஆல்டிஹைட் குரூப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணோம்னா H3 H2 H2 H2. ஸோ இங்க நம்ம எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதா தான் அர்த்தம். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட நேம் எழுதணும்னா 5 கார்பன். ஸோ பென்ட், சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன், செகண்டரி சஃபிக்ஸ் ஆல்டிஹைட். ஸோ AL. பென்டனல். நெக்ஸ்ட் கீட்டோன்ஸ்க்கு எழுத போறோம். கீட்டோன்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் C டபுள் பாண்ட் O.
ஸோ அப்போ கீட்டோன்ஸ் வந்து CO இப்படிதான் நம்ம எழுதுவோம். இந்த பக்கமும் பாண்ட் இருக்கும், இந்த பக்கமும் பாண்ட் இருக்கும். அப்போ ரெண்டு சைடுமே கீட்டோன்ஸ்க்கு நமக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ ஒரே ஒரு கார்பன் வச்சு கீட்டோன் நம்மளால எழுத முடியாது. ஏன்னா இதுக்கே நமக்கு ஒரு கார்பன் ஆயிடுச்சு. ஆக்சிஜனோட வேலன்சி 2. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கார்பன் வச்சு கீட்டோன் எழுத முடியாது. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி 2 கார்பன் வச்சு எழுதணும் அப்படின்னாலும் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். நடுவில் நம்ம CO எழுதுவோம், லெஃப்ட் சைட்ல ஒரு காம்பவுண்ட் எழுதலாம், பட் ரைட் சைடு எதுவும் எழுத முடியாது. லெஃப்ட் சைட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 அப்படின்னு எழுதணும்னா இந்த பாண்டையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ அப்போ இது நாட் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் நாட் பாசிபிள், செகண்ட் ஒன்னும் நாட் பாசிபிள். ஸோ கீட்டோனோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸே ஃபர்ஸ்ட் காம்பவுண்டே 3 கார்பன் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ 3 கார்பன்ஸ் வச்சு C. ஸோ நடுவில் இருக்கக்கூடியது CO. ஏன்னா கீட்டோனோடது நமக்கு தெரியும், லெஃப்ட் சைட்லயும் ஒரு பாண்ட் இருக்கு, ரைட் சைட்லயும் ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம ஃபில் பண்ணோம்னா இது CH3 பாண்ட் CO பாண்ட் CH3. ஸோ அப்போ டோட்டலா 3 கார்பன்ஸ் இருக்கு. அப்போ இது ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. ஸோ ஏன் கீட்டோனோட சஃபிக்ஸ் வந்து ONE முடியும். ஸோ ப்ரோபனோன். இப்போ 4 கார்பன்ஸ் வச்சு பார்ப்போம். 1 2 3 4. ஸோ இந்த 4 கார்பன்ல சென்டர் கார்பன் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். அது இதுவும் சென்டரா இருக்கு, இந்த இதுவும் சென்டரா இருக்கலாம், இந்த இதுவும் சென்டரா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை சென்டரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்ச கார்பன்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ இது CH3 CH2 CH3. ஸோ இந்த CO அப்ப இந்த கார்பனுக்கு பாண்ட் ஃபில் ஆயிருக்கா அப்படின்னா ஆமா ஆயிருக்கு. ஏன்னா லெஃப்ட் சைட்லயும் ஒரு பாண்ட் இருக்கு, ரைட் சைட்லயும் ஒரு பாண்ட் இருக்கு, 2 ஆயிடுச்சு. ஆக்சிஜனோடது டபுள் பாண்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு 2 பாண்ட், ஆக்சிஜன் ஒரு டபுள் பாண்ட், ஸோ 4. அப்ப கார்பனோட வேலன்சி 4, அது ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபை ஆகி தான் இருக்கு. ஸோ அப்ப இதுக்கான பேரு 4 கார்பன் இருக்கு. ஸோ பியூட், எல்லாமே சிங்கிள் பாண்ட், ஸோ ஏன். அண்ட் கீட்டோனோட செகண்டரி சஃபிக்ஸ் ONE, ஸோ பியூட்டனோன். ஃபிஃப்த் ஒன் 5 கார்பன் வச்சு எழுத போறோம். 1 2 3 4 5. ஸோ அப்ப இதோட சென்டர் கார்பன் நடுவுல இருக்கக்கூடியது, ஸோ CO. ஸோ அப்ப மத்ததை நம்ம ஃபில் பண்றோம். CH3 பாண்ட் CH2 பாண்ட் CO பாண்ட் CH2 பாண்ட் CH3. ஸோ அப்ப இதுக்கான பேரு 5 கார்பன் இருக்கு. ஸோ பென், சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன், செகண்டரி சஃபிக்ஸ் கீட்டோனோடது ஓன், ஸோ பென்டனோன். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஃபர்ஸ்ட் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு நமக்கு தெரியும் பாண்ட் COOH. ஸோ இதுவும் ஆல்டிஹைட் மாதிரியே ஃபர்ஸ்ட் இது மட்டும் H பாண்ட் COOH. ஸோ இதை நம்ம ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், காமன் நேம். இதோட அயுபேக் நேம் ஒரே ஒரு கார்பன் இருக்கு. ஸோ மீத், சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன். கார்பாக்சிலிக் ஆசிடோட செகண்டரி சஃபிக் ஆயிக் ஆசிட், ஸோ மெத்தனாயிக் ஆசிட். இப்ப 2 கார்பன் வச்சு C பாண்ட் C. ஸோ ஆசிட் குரூப்ன்றனால இது COOH முடிஞ்சிருக்கும். ஸோ அப்ப இதை ஃபில் பண்ணோம்னா H3. ஸோ இதோட அயுபேக் நேம் 2 கார்பன், ஸோ ஈத், சிங்கிள் பாண்ட் ஏன், செகண்டரி சஃபிக் ஆயிக் ஆசிட், ஸோ எத்தனாயிக் ஆசிட். Similarly, third one 3 கார்பன். So last one acid group. So இதை fill பண்ணோம்னா H3 bond CH2 bond COOH. So இதனோட பேரு 3 கார்பன் இருக்கனால prop, single bond ane, secondary suffix oic acid. Next 4 கார்பன் 1 2 3 4. Fourth கார்பன் acid group. ஸோ இது எல்லாமே ஜென்ரலா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எழுதுறோம். இதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ஆசிட் குரூப் இந்த கார்பன்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதணும். இல்ல ப்ரிஃபிக்ஸா வருது அப்படின்னா அவங்க கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால ஸ்ட்ரக்சர் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம ஃபில் பண்ணோம்னா H3 H2 H2. ஸோ இதுக்கான நேம் 4 கார்பன் இருக்கு. ஸோ பியூட், சிங்கிள் பாண்ட் ஏன், COOH இருக்கனால ஆயிக் ஆசிட், ஸோ பியூட்டனாயிக் ஆசிட். Similarly, pent 5 carbon 1 2 3 4 5. Fifth carbon acid group. Next இது fill பண்றோம் H3 H2 H2 H2. So இதுல 5 carbon இருக்கு. So pent, எல்லாமே single bond, so pent
ஏன், செகண்டரி சஃபிக்ஸ் ஆசிட் குரூப் இருக்கனால ஆயிக் ஆசிட். ஸோ பென்டனாயிக் ஆசிட். ஸோ இப்படிதான் நம்ம ஐயூபேக் நேம் எழுதணும். IUPAC nomenclature of hydrocarbons. So hydrocarbonsக்கு IUPAC nomenclature naming எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். So bookல கொடுத்திருக்க solved examples பார்ப்போம். Example 1. So அவங்க கொடுத்திருக்கக்கூடிய compound CH3 bond CH2 bond CH2 bond CH2 bond CH3. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட்க்கு நம்ம நேம் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எல்லா ரூல்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு ஐயூபேக் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிஃபிக்ஸ், செகண்ட் ரூட் வேர்ட் அண்ட் தேர்ட் சஃபிக்ஸ். ஸோ இது 3 தான் அதோட காம்போனன்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரூட் வேர்ட் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ அந்த ரூட் வேர்ட் எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்? லாங்கஸ்ட் செயின், அதான் அந்த பேரண்ட் செயின். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் கார்பன் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் செயின் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ இங்க இதுதான் நம்மளோட லாங்கஸ்ட் செயின். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த லாங்கஸ்ட் செயின் எடுத்துட்டோம். ஸோ ரூல் நம்பர் 1 ஓவர் பேரண்ட் செயின் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ பேரண்ட் செயின்ல நம்பர் பண்ணணும். ஸோ நம்பர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, எங்கேயாச்சும் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் இல்லை, டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்டும் இல்லை. ஸோ நார்மலா ஒரு கார்பன் செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம நம்பரிங் எந்த சைட்ல இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லெஃப்ட் சைட்ல இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த கார்பனுக்கு 1, இந்த கார்பன் 2, இந்த கார்பன் 3, இந்த கார்பன் 4, இந்த கார்பன் 5. ஸோ டோட்டலா நமக்கு 5 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்மளோட ரூட் வேர்ட் 5னா என்னன்னு ஆல்ரெடி பார்த்திருந்தோம். 5னா பென்ட். இதுதான் நம்மளோட ரூட் வேர்ட். ஸோ அப்ப பென்ட்ங்கிற அந்த ரூட் வேர்டை நம்ம எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதாச்சும் ப்ரிஃபிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ப்ரிஃபிக்ஸ்னா ஏதாச்சும் சப்ஸ்டிடியூவன்ஸ், ஏதாச்சும் கார்பன் கூட நம்ம செயின்ல இல்லாம செயினுக்கு வெளியே ஏதாச்சும் சப்ஸ்டியூட் இருக்கான்னு பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி எந்த சப்ஸ்டியூவன்ட்டும் இல்லை இங்க. ஸோ அப்ப ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம சஃபிக்ஸ்க்கு போறோம். சஃபிக்ஸ்க்கு போகும்போது சஃபிக்ஸை 2ஆ டிவைட் பண்றாங்க. ஒன்னு பிரைமரி சஃபிக்ஸ், ரெண்டாவது செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ்ன்றது நம்மளோட பாண்டை குறிக்கக்கூடியது. சிங்கிள் பாண்டா இல்ல டபுள் பாண்டா இல்ல ட்ரிபிள் பாண்டா, ஸோ இதை குறிக்கக்கூடியதுதான் பிரைமரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ்ன்றது நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்பை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ன்றது ஆல்கஹால், ஆல்டிஹைட், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியதுதான் நம்மளோட செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ அப்போ இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி சஃபிக்ஸ் பாண்டை தான் பார்க்க போறோம். இங்க நமக்கு எல்லாமே சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. அப்ப சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏன்ஸ், அல்கேன்ஸ், டபுள் பாண்டட ஈன், ட்ரிபிள் பாண்டட அல்கைன். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்ப ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பாக்குறோம். ஸோ இப்போ இங்க நமக்கு சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அப்ப சிங்கிள் பாண்ட் இருந்தா நம்ம எதை எடுப்போம்? ஏன் அப்படிங்கறது தான் எடுப்போம். ஸோ பென்ட் ஏன். இங்க நமக்கு செகண்டரி சஃபிக்ஸ் எதுவுமே இல்லை ஆட் பண்றதுக்கு. ஃபங்க்ஷனல் குரூப் எதுவுமே அட்டாச்சா இல்லை. ஸோ நம்மளோட இந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம் பென்டேன். ஸோ இது எப்படி வந்துச்சு? ரூட் வேர்ட் பென்ட் அண்ட் சஃபிக்ஸ் ஏன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனால நமக்கு கிடைச்ச வேர்ட் தான் பென்டேன். எக்ஸாம்பிள் 2. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் CH3 பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH3 அண்ட் இந்த கார்பனுக்கு ஸ்ட்ரெயிட்டா CH3 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் படி லாங்கஸ்ட் செயினை நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் செலக்ட் த லாங்கஸ்ட் செயின். ஸோ அப்போ இங்க பார்த்தோம்னா இந்த செயினை நான் செலக்ட் பண்றேன். எப்பயுமே நம்ம லீனியர் செயினை தான் மோஸ்ட்லி செலக்ட் பண்ண பார்க்கணும். லீனியர் செயின் தான் ஸ்ட்ரெயிட் செயின். ஸோ நான் இப்போ இந்த செயினை செலக்ட் பண்ணி நான் கார்பனுக்கு நம்பர் போட்டேன் அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ 5 கார்பன்ஸ் இருக்கு. இது வந்து செலக்டட் செயினுக்கு அவுட் சைட்ல ஒரு கார்பன் இருக்கு. ஸோ அதை சப்ஸ்டிடியூவன்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு வே செலக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு வேல செலக்ட் பண்ணும்போது இந்த செயின் இதுவும் நமக்கு லீனியர் செயின் தான். லீனியர்னா நம்ம தொடர்ச்சியா நம்பர் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதை தான் நம்ம லீனியர் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப நம்ம இப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எப்படி நம்பரிங் வரும்னா இந்த கார்பன் 1, இது 2, அகைன் இது 3 4 5. ஸோ எப்படி செலக்ட் பண்ணாலும் 5 செயின் தான், நமக்கு 5 கார்பன் தான் வருது. ஸோ நம்ம இப்படி இந்த லீனியர்லயும் செலக்ட் பண்ணலாம், இப்படியும் செலக்ட் பண்ணலாம். பட் நம்பரிங் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா நம்பர் பண்ணணும். ஸோ எப்படி நம்பர் பண்ணணும்னா நம்மளோட சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருந்தா அந்த சப்ஸ்டிடியூவன்ட்ஸ்க்கு நியரஸ்டா இருக்க கார்பனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண செயின் பார்த்தோம் அப்படின்னா என்னோட செகண்ட் கார்பனுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்னோட இந்த சப்ஸ்டிடியூவன்ட் இங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி செகண்ட் செலக்ட் பண்ண செயின் பார்த்தோம்னா இங்கேயும் செகண்ட் கார்பனுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ எங்க சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கோ அதுக்கு பக்கத்துல நம்பர்ஸ் வர்ற மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ இதுவே வந்து நான் நம்பரிங் இப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது தப்பு. 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம நம்பரிங் கொடுத்துருந்தோம்னா நம்மளோட 1 இங்க இருக்கு, ஆனா நம்மளோட சப்ஸ்டிடியூவன்ட் இங்க 4th கார்பன் கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர் பண்ணா அது தப்பு. ஸோ இதுதான் கரெக்டான வே ஆஃப் நம்பரிங். ஸோ நம்பரிங் நம்ம கரெக்டா போட்டாதான் எப்பயுமே நேம நம்ம கரெக்டா எழுத முடியும். ஸோ இப்போ இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 2 வே ஆஃப் செயின் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் முடிஞ்சது, லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ 5 கார்பன் இருக்கு. ஸோ 5 கார்பன் இருக்கனால இதோட ரூட் வேர்ட் பென்ட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ செகண்டா பார்க்கும்போது நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸை பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஏதாச்சும் ப்ரிஃபிக்ஸ் இருக்கா, நம்ம செலக்ட் பண்ண செயினுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்பர். ஸோ நான் இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இதை தான் வந்து இப்போ லீனியர் செயினா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வெளியே வந்து எனக்கு இந்த CH3 இருக்கு. ஸோ அந்த CH3 பாண்ட், ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் நமக்கு பாண்ட் CH3 இருக்கு. ஸோ இப்படி பாண்ட் CH3 அப்படி இருந்தா அதை தான் நம்மளோட மெத்தில் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த YL வருது அப்படின்றது நம்மளோட அல்கைல் ரேடிக்கல். ஆக்சுவலி இது CH4 அல்கேனா இருந்ததுல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி அல்கைல் ரேடிக்கலா மாத்திருக்கோம். ஸோ இது மெத்தில் குரூப். ஸோ இந்த மெத்தில் குரூப் எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்குன்னா நம்மளோட செகண்ட் கார்பனோட இந்த மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்ப இதை என்னன்னு சொல்லுவோம்னா 2 மெத்தில். ப்ரிஃபிக்ஸ்ன்றது முன்னாடி எழுதக்கூடியது. ஸோ அப்ப இந்த பென்ட்டுக்கு முன்னாடி இந்த 2 மெத்தில் எழுதணும். ஸோ இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்மளோட ரூட் வேர்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சஃபிக்ஸ்க்கு போறோம். அப்ப சஃபிக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி சஃபிக்ஸ். பிரைமரிங்கிறது நம்மளோட பாண்டை குறிக்கக்கூடியது. ஸோ இங்க ஏதாச்சும் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அப்ப இங்க எங்கேயுமே டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இல்லை, எல்லாமே சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்ப சிங்கிள் பாண்ட் இருந்தா நமக்கு ஏன் அப்படின்னு முடியணும். ஸோ அப்ப நம்மளோட பிரைமரி சஃபிக்ஸ் வந்து இங்க ஏன் அப்படின்னு முடியுது. செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். செகண்டரி சஃபிக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இங்க எதுவுமே கிடையாது. ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் இல்லை. ஸோ அப்ப டோட்டலா இருக்கக்கூடியது இந்த 3 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஐயூபேக் நேம் எழுத போறோம். ஸோ ஐயூபேக் நேம் இன்னொரு ரூல் என்ன பார்த்திருந்தோம், இப்ப ப்ரிஃபிக்ஸ் எழுதிட்டோம். மெத்தில் குரூப் இங்க இருக்கு, செகண்ட் கார்பன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு ஐஃபன் இருக்கணும். ஸோ 2 ஐஃபன் மெத்தில். ஸோ இதுதான் இப்ப நம்ம கம்ப்ளீட்டா எப்படி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் வந்து 2 மெத்தில். நெக்ஸ்ட் ரூட் வேர்ட். ரூட் வேர்ட் வந்து 5 கார்பன் இருக்கிறனால பென்ட். ஸோ 2 மெத்தில் பிளஸ் பென்ட் பிளஸ் நெக்ஸ்ட் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ங்கிறது பிரைமரி செகண்டரின்னு பார்த்தோம். பிரைமரி மட்டும்தான் இங்க இருக்கு. ஸோ பிரைமரி வந்து ஏன். ஸோ 2 மெத்தில் பென்டேன். ஸோ இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா 2 மெத்தில் பென்டேன்.
தேர்ட் எக்ஸாம்பிள்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் CH3 bond CH bond CH2 bond CH2 bond CH2 bond CH3 இந்த செகண்ட் கார்பனுக்கு ஸ்ட்ரெயிட்டா CH2 bond CH3. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கார்பன் செயின். ஸோ இதுக்கு நம்ம நேம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து லாங்கஸ்ட் செயினை செலக்ட் பண்றது. ஸோ இதுக்கு லாங்கஸ்ட் செயின் இப்போ நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது பார்க்க எனக்கு கொஞ்சம் லீனியரா தெரியுது. ஸோ நம்ம இப்போ இந்த செயினை செலக்ட் பண்ணுவோம். இந்த செயினை செலக்ட் பண்ணனா நான் எத்தனை கார்பன் இருக்கு 1 2 3 4 5 6 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லீனியர் செயினை செலக்ட் பண்ணா 6 கார்பன்ஸ் இருக்கு. இன்னொரு பாசிபிலிட்டி இந்த செயின். ஸோ இந்த செயினை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண செயின்ல 6 கார்பன்ஸ், செகண்ட் செலக்ட் பண்ண செயின்ல 7 கார்பன்ஸ். ஸோ நம்ம ரூல் படி லாங்கஸ்ட் செயினை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ அப்ப இங்க லாங்கஸ்ட் செயினுங்கிறது இந்த 7 இருக்கக்கூடிய கார்பன். ஸோ இதுதான் லாங்கஸ்ட் செயின். ஸோ இப்போ இந்த கார்பன் இந்த செயினுக்கு நம்ம நம்பரிங் பண்ணணும். ஸோ நம்பரிங் எப்படி பண்ணணும்? ஏதாச்சும் சப்ஸ்டிடியூவன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த சைட்ல இருந்து வர்ற மாதிரி தான் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு நம்பரிங் எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்? இந்த கார்பன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன், செவன்த் கார்பன். ஸோ டோட்டலா 7 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ இங்க நம்பரிங் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நேம் எழுதுவோம். ஸோ அப்ப 7 கார்பன்ஸ். எதுக்காக இந்த கார்பன்ஸை என்றோம்? ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப 7 இருந்தா அந்த ரூட் வேர்ட் ஹெப்ட். ஸோ நம்ம ரூட் வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கிறது, செகண்ட் ப்ராசஸ் ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கிறது, தேர்ட் ப்ராசஸ் ப்ரிஃபிக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப ப்ரிஃபிக்ஸ்ன்றது இந்த செயினுக்கு வெளியே அட்டாச் ஆயிருக்கக்கூடியது. ஸோ இந்த செயினுக்கு வெளியே இங்க ஒரே ஒரு கார்பன் இருக்கு. ஸோ அந்த கார்பன் எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, இந்த குரூப் வந்து எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்ட் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது என்ன குரூப்? CH3 பாண்ட் அப்படிங்கிறது நம்மளோட மெத்தில் குரூப். ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சது CH3. ஸோ CH3ங்கிறது மெத்தில். ஸோ 3 மெத்தில். அந்த மெத்தில் குரூப் எந்த கார்பனோட இருக்கு? தேர்ட் கார்பனோட இருக்கு. ஸோ 3 மெத்தில். நெக்ஸ்ட் ரூட் வேர்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட சஃபிக்ஸ். ஃபோர்த் ரூல் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ல பிரைமரி சஃபிக்ஸ் என்னன்னு பாக்குறோம். எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்ப சிங்கிள் பாண்ட்னா ஏன். செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கான்னு பாக்குறோம். செகண்டரி சஃபிக்ஸ் எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புமே இல்ல. அப்ப பிரைமரி சஃபிக்ஸ் மட்டும்தான். ஸோ 3 மெத்தில்ன்றது ப்ரிஃபிக்ஸ் பிளஸ் ஹெப்ட்ங்கிறது நம்மளோட ரூட் வேர்ட் பிளஸ் ஏன் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்ட். அது நம்மளோட பிரைமரி சஃபிக்ஸ். ஸோ அப்ப இந்த காம்பவுண்டை நம்ம மொத்தமா எழுதணும் அப்படின்னா 3 மெத்தில் ஹெப்டேன். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது கார்பன் செயினை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ 7 கார்பன்ஸ் இருக்கிறது தான் எடுக்கணும். 6 கார்பன்ஸ் இருக்கிறது எடுத்தோம்னா இது தப்பு. ஏன்னா நம்ம ரூல் படி லாங்கஸ்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் 4. ஃபோர்த் எக்ஸாம்பிள்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் CH3 பாண்ட், CH2 பாண்ட், CH2 பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கார்பன் செயின் செலக்ட் பண்ண போறோம். இங்க ஒரே ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு.
ஸோ டைரக்டா அதுதான் நம்மளோட கார்பன் செயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் அதை நம்பர் பண்ணணும். ஸோ நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்போ இல்லை டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கமா இருக்க மாதிரி தான் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நமக்கு டபுள் பாண்ட் இங்கே தான் இருக்கு ரைட் சைடில். ஸோ நம்மளோட நம்பரிங் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5. ஸோ நம்பர் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் பண்றது எதுக்காகனா நம்மளோட ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ செகண்ட் ப்ராசஸ் ரூட் வேர்ட். ஸோ இங்க 5 கார்பன் இருக்கு. ஸோ 5 கார்பன் இருந்தா நம்மளோட ரூட் வேர்ட் பென்ட். ஸோ செகண்ட் ப்ராசஸ் ஓவர். தேர்ட் ஒன் ப்ரிஃபிக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்க ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ இந்த செலக்ட் பண்ண செயினுக்கு அவுட் சைட்ல இருக்கக்கூடியது தான் ப்ரிஃபிக்ஸ். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இங்க கிடையாது. ஸோ நோ ப்ரிஃபிக்ஸ். ஃபோர்த் ஒன் சஃபிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ சஃபிக்ஸ் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பிரைமரி சஃபிக்ஸ்ன்றது பாண்டு குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ மொத்தமாவே சிங்கிள் பாண்ட் இருக்கும் போது மட்டும்தான் ஏஎன்இ யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு டபுள் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது ஈன். அதுவே இங்க ட்ரிபிள் பாண்ட் இருந்தது அப்படின்னா இத ஐன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்க டபுள் பாண்ட் இருக்கனால இது ஈன். ஸோ அப்ப இத பென்ட் ஈன். ஸோ இது வந்து இந்த ஈன் இந்த டபுள் பாண்ட் வந்து எந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இத பென்ட் 1 ஈன் அப்படின்னு சொல்லணும். ஸோ பென்ட் 1 ஈன். The IUPAC nomenclature of other classes. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் வச்சு மட்டும் பார்த்தோம். இப்ப மத்த எலமெண்ட்ஸும் கூட இருந்தா அதை எப்படி நம்ம நேம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 1. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் OH. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் லாங்கஸ்ட் செயின். ஸோ கார்பன் இருக்கக்கூடிய செயினை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். இந்த ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கிறதுல கார்பன் நமக்கு கிடையாது. ஸோ அதை நம்ம சேர்த்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ கார்பன் இருக்கக்கூடியதை மட்டுமே செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் நம்பரிங் பண்ணணும். ஸோ நம்பரிங் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபங்க்ஷனல் குரூப் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருந்து தான் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் நம்பரிங் தி கார்பன் நியரஸ்ட் டு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதுக்கு பக்கத்துல இருந்து நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்றோம். 1 2 3. ஸோ இந்த நம்பர் பண்ணது எதுக்காகனா நம்மளோட ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அப்போ இந்த ரூட் வேர்ட் கிடைச்சிருச்சு. 3 கார்பன்ஸ் இருந்தா நம்மளோட ரூட் வேர்ட் ப்ரோப். ஸோ அதை நம்ம எழுதிடுறோம் ப்ரோப். நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இந்த செலக்ட் பண்ண செயினுக்கு வெளியே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம்னா ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் இங்கே இல்லை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் சஃபிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ சஃபிக்ஸ்ல ரெண்டா டிவைட் பண்ணோம், பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி சஃபிக்ஸ். பிரைமரின்னும் போது இங்க சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ ப்ரோப் பிளஸ் பிரைமரி சஃபிக்ஸ் வந்து சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன். இப்ப இங்க ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் நமக்கு இருக்கு. ஸோ அப்ப அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அதுதான் நம்மளோட செகண்டரி சஃபிக்ஸ். அப்ப செகண்டரி சஃபிக்ஸ் இங்க என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? OH. OHங்கிறது நம்மளோட ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலா இருந்தா நம்ம OL அப்படிங்கிற சஃபிக்ஸ்ல முடிக்கணும். ஸோ அப்ப ப்ரோப் பிளஸ் பிரைமரி வந்து ஏன் பிளஸ் செகண்டரி வந்து ஆல்கஹால்ன்றனால OL. ஸோ இந்த OLங்கிறது எந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ அப்ப நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்னா ப்ரோப். ஆல்ரெடி ஒரு ரூல் பார்த்திருந்தோம், பிரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் ரெண்டுமே ஒன்னா வருது அப்படின்னா இந்த டெர்மினல்ல இருக்க இந்த ஈய நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்ப ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது எப்படி வரும்? ப்ரோப் ஏன் ஆல். ஸோ அப்ப இந்த ஆல் அந்த ஆல்கஹால் வந்து எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல.
ஸோ இதை 1 ப்ரோபெனால் இப்படின்னு சொல்லலாம். ஆர் ப்ரோபேன் 1 ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறத இப்படியும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் 2. ஸோ எக்ஸாம்பிள் 2ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் CH3COOH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாண்டே எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஸோ இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கிறோம்? CH3 பாண்ட் COOH. கார்பன் கார்பனுக்கு நடுவுல பாண்ட் கொடுக்கலனாலும் அங்க பாண்ட் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ CH3 பாண்ட் COOH இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாங்கஸ்ட் செயின். ஸோ இங்க இருக்கிறதே 2 கார்பன் தான். ஸோ அதை வச்சு நம்ம செயின் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளோட செயின். நெக்ஸ்ட் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்க வந்து நம்பரிங் ப்ராசஸ் 1 2. ஸோ எப்படி வேணா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா இருக்கிறதே 2 தான். ஸோ நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணது எதுக்காகனா ரூட் வேர்ட். ஸோ இங்க 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் இருந்தா ரூட் word eth. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம் eth. தென் ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ப்ரிஃபிக்ஸ்னா இந்த செலக்டட் செயினுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடியது. ஸோ அவுட் சைடில் எதுவுமே இங்கே கிடையாது. நெக்ஸ்ட் சஃபிக்ஸ். ஸோ சஃபிக்ஸில் ப்ரைமரி சஃபிக்ஸ். ப்ரைமரி சஃபிக்ஸுங்கிறது நம்மளோட பாண்டை குறிக்கக்கூடியது. ஸோ இங்கே சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஏன். ஸோ eth பிளஸ் ஏன் பிளஸ் இங்க ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு COOH. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பை குறிக்கக்கூடியது தான் செகண்டரி சஃபிக்ஸ். இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் COOH அது வந்து கார்பாக்சிலிக் ஆசிடோடது. ஸோ அப்போ கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு நம்ம எப்படி சஃபிக்ஸ் எழுதணும் அப்படின்னா ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடியும். ஸோ இதுதான் அதோட செகண்டரி சஃபிக்ஸ். அப்போ eth பிளஸ் ஏன் பிளஸ் ஆயிக் ஆசிட். ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் சேர்ந்து இருக்கும் போது இந்த ஈயை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்போ இதோட நேம் என்னவா இருக்கும்? eth ஏன் ஆயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட். ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் CH3CHO. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஸோ இதை நம்ம பிரித்து எழுதணும்னா CH3 பாண்ட் CHO. ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் லாங்கஸ்ட் செயினை நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் நம்பர் பண்ணணும். ஸோ 1 2. ஸோ நம்பர் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் 2 இருக்கிறனால இது eth. நெக்ஸ்ட் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ சஃபிக்ஸ்க்கு போகிறோம். சஃபிக்ஸ்க்கு போகும்போது இங்கே பிரைமரி சஃபிக்ஸ் பார்த்தோம்னா சிங்கிள் பாண்ட். ஸோ eth பிளஸ் ஏன். செகண்டரி சஃபிக்ஸ் பார்த்தோம்னா CHOல முடியுது. CHOன்னு முடிஞ்சா அது ஆல்டிஹைட் குரூப். ஸோ ஆல்டிஹைடா இருந்தா AL அதுதான் அதோட சஃபிக்ஸ். ஸோ eth பிளஸ் ஏன் பிளஸ் AL. ஸோ அப்போ ரெண்டுமே பிரைமரி அண்ட் செகண்டரி சேர்ந்து இருக்கும் போது ஈயை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எத்தனால். செகண்ட் எக்ஸாம்பிள் CH3 CH2 CO CH3. ஸோ இங்கேயும் நமக்கு நடுவில் எந்த பாண்டுமே கொடுக்கல. ஸோ அப்போ அங்கே பாண்ட் கொடுக்கலனாலும் அங்கே பாண்ட் இருக்கிறதா தான் நமக்கு அர்த்தம். ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடியதுலேயே லாங்கஸ்ட் செயின் கார்பன் இருக்கக்கூடிய செயினை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ கார்பன் செயின்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நம்பரிங் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் CO இருக்கக்கூடியது. அப்போ COக்கு ரைட் சைடில் ஒரே ஒரு கார்பன் இருக்கு, லெஃப்ட் சைடில் 2 கார்பன் இருக்கு. அப்போ COன்றது லோவஸ்ட் நம்பர்ல நமக்கு வரணும்.
அப்ப இங்க இருந்தா நம்ம நம்பர் ஆரம்பிக்கணும். ஸோ 1 2 3 4. ஸோ 4 கார்பன்ஸ் இருக்கு. 4 கார்பன்ஸ் இருந்தா அதோட ரூட் வேர்ட் பியூட். நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ். இந்த செயினுக்கு வெளியே எந்த இதுவுமே இல்லை. ஸோ ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் சஃபிக்ஸ். ஸோ பிரைமரி சஃபிக்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ பியூட் பிளஸ் ஏன் பிளஸ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து CO. COங்கிறது கீட்டோனோடது. ஸோ கீட்டோன் குரூப்புக்கு சஃபிக்ஸ் வந்து ONE ல முடியணும். ஸோ பியூட் பிளஸ் ஏன் பிளஸ் ONE பியூட். ஸோ அப்ப இதை நம்ம சேர்த்து எழுதணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பியூட்டேன். இந்த ஈயை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பிரைமரி அண்ட் செகண்டரி சேர்ந்து இருக்கனால இதை ரிமூவ். ஸோ பண்ணோம்னா பியூட்டனோன். ஸோ இதுதான் இதோட IUPAC நேம். சி கொஸ்டின். Cl CH2 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 CH3. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணணும். கார்பன் செயினா மட்டும்தான் இருக்கணும். கார்பன் இல்லாததை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ கார்பன் செயின் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்பரிங் பண்ணணும். ஸோ நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஏதாச்சும் சப்ஸ்டிடியூவன்ஸ் இருந்தா அங்கேருந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இல்லை ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அங்கே ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ இங்கே சப்ஸ்டிடியூவன்ட் தான் இருக்கு. சப்ஸ்டிடியூவன்ட்னு ஏன் சொல்றோம்? இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்டட் செயினுக்கு வெளியே இருந்தா அது சப்ஸ்டிடியூவன்ட். அப்போ இங்கே தான் நம்மளோட சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. ஸோ அப்போ இங்கே தான் 1 ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4. ஸோ 4 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ 4 கார்பன்ஸ் இருந்தா அது நம்மளோட பியூட். ரூட் வேர்ட் பியூட். ஸோ இப்போ செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் இங்கே இருக்கு. குளோரின் இருக்கு. ஸோ குளோரின் ப்ரிஃபிக்ஸ்ல இருந்தா குளோரோ அப்படின்னு எழுதணும். ஸோ குளோரோ பிளஸ் பியூட் பிளஸ் இப்போ நம்மளோட சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன். செகண்டரி சஃபிக்ஸ்னு பார்த்தோம்னா எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புமே இங்கே இல்லை. ஸோ நம்ம எதுவும் எழுத வேணாம். ஸோ அப்போ இதை நம்ம சேர்த்து எழுதணும்னா குளோரோ பியூட்டேன். ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரோட IUPAC நேம் குளோரோபியூட்டேன். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா அவங்க ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம நேம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வந்து நேம் கொடுத்து நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள்ல இருந்து ஒரு நேம் எடுப்போம். 2-மெத்தில் பென்டேன். ஸோ இப்படி அவங்க ஒரு நேம் கொடுத்துட்டாங்க. IUPAC நேம் கொடுத்துட்டு நம்மள ஸ்ட்ரக்சர் எழுத சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரூட் வேர்ட். என்ன ரூட் வேர்ட் இருக்கோ அத்தனை கார்பன் நம்ம போட்டணும். ஸோ எங்க பென்டன் இருக்கு. ஸோ 5 கார்பன்ஸ் 1 2 3 4 5 கார்பன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போட வேண்டியது ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ்ன்றது இங்க 2-மெத்தில். ஏன்னா நம்ம ரூட் வேர்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை சஃபிக்ஸ். ஸோ அப்ப ப்ரிஃபிக்ஸை நான் போட போறேன். எங்க ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அதுதான் இதோட அர்த்தம். ஸோ ரெண்டாவது கார்பன்ல என்னோட மெத்தில் குரூப் போட்டாச்சு. ஸோ ப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சுது. இப்ப சஃபிக்ஸ் வந்து ஏன். ஏன்னா சிங்கிள் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப கார்பன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியது சிங்கிள் பாண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணணும். கார்பனோட வேலன்சி 4, டெட்ரா வேலன்சி. ஸோ அப்ப எல்லா இடத்துலயும் 4 பாண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த கார்பனுக்கு இந்த ஒரு பாண்ட் தான் இருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன போடணும்? ஹைட்ரஜன் வச்சு தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப H3 அப்படின்னு போடணும். இப்ப செகண்ட் கார்பன் பார்த்தோம்னா இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட். ஸோ டோட்டலா 3 பாண்ட் இருக்கு. ஸோ அப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவைப்படுது. அப்ப இங்க நான் வெறும் H போட்டா போதும். இப்ப தேர்ட் கார்பன்ல பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்ல ஒரு பாண்ட், ரைட் சைட்ல ஒரு பாண்ட். ஸோ டோட்டலா 2 பாண்ட் இருக்கு. அப்ப இன்னும் எனக்கு தேவைப்படுறது 2. ஸோ நெக்ஸ்ட் கார்பனுக்கும் அதே மாதிரி 2 பாண்ட் இருக்கு. ஸோ தேவைப்படுறது 2.
லாஸ்ட் கார்பனுக்கு பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்ல இருக்க ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. ஸோ அப்ப டோட்டலா இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா 3 பாண்ட் தேவை. ஸோ இந்த மாதிரி வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணி எழுதுனாதான் அந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்ப இதுதான் 2-மெத்தில் பென்டேனோட ஃபார்முலா. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கு அதுல அப்படின்னா பார்ப்போம். 2-மெத்தில் 1-புரோபெனால். ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அப்ப இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? ப்ரோப்னு பார்த்தாச்சு. ஸோ இதுதான் ரூட் வேர்ட். அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ப்ரோப் அப்படின்னா 3 கார்பன். 3 கார்பன் எழுதியாச்சு. இப்ப OL அப்படின்னு முடிஞ்சா அது ஆல்கஹாலோடது. ஸோ அந்த ஆல்கஹால் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுங்கிறது இதுதான். இதுவாகவும் இருக்கலாம், இல்ல இதுவாகவும் இருக்கலாம். ஸோ இதை நான் இப்ப ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துட்டேன்னா இதோட எனக்கு ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1ல ஆல்கஹால் இருக்கு. ஸோ இதுவும் நான் முடிச்சாச்சு. இப்ப 2-மெத்தில் செகண்ட் கார்பன்ல எனக்கு மெத்தில் வந்து இருக்கு. ஸோ இதுவும் முடிச்சாச்சு. இங்க AN E ரீப்ளேஸ் பண்ணி தான் அந்த OL வந்திருக்கு. ஸோ அப்ப ANEங்கிறது நம்மளோட சிங்கிள் பாண்ட். ஸோ அப்ப எல்லாத்துக்கும் சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ அப்ப இந்த கார்பனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா இங்க H3, இங்க வெறும் H, இங்க H2. ஸோ அப்ப இதுக்கு இப்ப நேமிங் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ கார்பன் இருக்கிற செயின் மட்டும்தான் எடுக்கணும், லீனியர் ஸ்ட்ரக்சரா எடுக்கணும். ஸோ அப்ப இது வந்து 1, 2, 3 ப்ரோப் எழுதியிருக்கோமா? நெக்ஸ்ட் செகண்ட் கார்பன்ல மெத்தில் அட்டாச் பண்ணியாச்சா? தென் ஃபர்ஸ்ட் கார்பன் இது 1, 2, 3. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்கஹால் இருக்கு. ஸோ ஒரு நேம் கொடுத்து நம்மள ஸ்ட்ரக்சர் எழுத சொன்னா ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீகேப், இங்க என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா IUPAC நேம் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். IUPAC நேம்க்கு 3 காம்போனன்ட்ஸ் இருக்கிறத பார்த்தோம். ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். நெக்ஸ்ட் IUPAC நேம்ஸோட ரூல்ஸ், அதை எப்படி எழுதணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். நெக்ஸ்ட் IUPAC நேம்ஸோட ஒர்க்டு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்த்தோம். எப்படி ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் எப்படி ஒவ்வொரு ரூலையும் பேஸ் பண்ணி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.